சிவகங்கை அருகே பள்ளிக்கு சென்ற மாணவிகள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பள்ளி வாசலிலேயே சிறுமிகளின் உடல்களை கிடத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். தற்பொழுது என்ன சூழல் நீடிக்கிறது அங்கு? மேலும் உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே ஆடிமதுரை கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் மகள் சோபியா வயது 8, 3ஆம் வகுப்பு படித்தவர். அதே போல அங்கன்வாடியில் படித்தவரும் கண்ணன் என்பவரின் மகள் தான் கிஸ்மிகா, ஒரு வயது 5. இரண்டு பேருமே ஆலிமதுரையில் உள்ள தொடக்கப்பள்ளியில படிச்சு வர்றாங்க. இந்த பள்ளியில் இந்த 2 குழந்தைகளுமே சகோதரருமே ரெண்டு குழந்தைகள் அப்பா 2 பேருமே சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில இன்று மதியம் குழந்தைகளை தேடி அவர்கள் பெற்றோர்கள் அங்க போயிருக்காங்க. ஆனா குழந்தைகள் காணாமல் அதிர்ச்சியா தேடி பார்க்கல. அந்த பள்ளிக்கு எதிரே இருந்த ஒரு கண்மாய் அந்த குழந்தைகள் செப்பல் கிடந்திருக்கு. உள்ளே பார்க்கும்போது குழந்தைகள் 2 பேருமே சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. கிராம மக்கள் அந்த குழந்தைகளின் சடலத்தை மீட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளியின் போது இந்த பள்ளியில பணியில் இருந்த ஆசிரியர் 2 பேர் பாத்தீங்கன்னா தாய் மேரி மற்றும் தினேஷ் அம்மாள், அந்த 2 ஆசிரியருமே பள்ளிக்குள்ளேயே வச்சு சிறை வச்சிருக்காங்க. தற்போது அந்த உடலை பாத்தீங்கன்னா பள்ளி கேட்டுக்கு முன்னாடியே போட்டு உறவினர்கள் பெற்றோர்கள் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நெஞ்ச உழுக்கிற விதமா இருக்கு. மேலும் இப்ப பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் நேரில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தான் நாங்க இந்த சடலத்தை தூக்க விடுவோம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி ராவத் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா உடன்பாடு எதுவும் ஏற்படல. போலீஸ் தரப்புல சடலத்தை எடுக்க விடுறாங்க. ஆனா கிராம மக்கள் எடுக்க விடல. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. 2 பச்சிளம் குழந்தைகள் பள்ளி ஆசிரியரின் கவனக்குறைவால் இறந்த சம்பவம் இப்பகுதியில் மீண்ட பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு. தொடர்ந்து பெற்றோர்கள் உறவினர்கள் கதறி அள்ளி கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.